வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி எனக்குன்னா கேழ்வரகு கூழ். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைமில் கேழ்வரகு கூழ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டில் தோசை, இட்லி, பொங்கல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. ஆஃபீஸ் போகிற டைமில் தனி தகம் இருக்கும், எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அந்த டைமில் ஒரு ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட்டு, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா அப்போது கேழ்வரகு கூழ் நீங்கள் சாப்பிட்லாம். இது கூட முருங்கைக்கீரை பொரியல். கேழ்வரகு கூழ் தேவையான பொருட்கள்: ராகி மாவு 150 கிராம், பச்சரிசி 80 கிராம், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ராகி மாவை நல்லா கரைச்சி புளிக்க விட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண போகிறோம். நார்மலாக ராகி மாவை வீட்டில் கரைச்சி அப்படியே குக் பண்ணுவீங்க, அப்படி பண்ணாதீங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகி மாவு, அதாவது இந்த ராகியை அரிசியும் போட்டு குக் பண்ணி முடித்த பிறகு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு நீங்கள் கூலாக கரைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் தண்ணி விடும். அந்த தண்ணி விடாமல் இருக்க தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ராகி மாவை இந்த மாதிரி கரைக்கிறோம். நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க இந்த மாதிரி டெக்ஸ்சரில். இன்றைக்கி காலைல இந்த ராகி கேழ்வரகு கூழ் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடியே நல்லா கரைச்சி புளிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வந்திருக்கணும், அந்த நுரை தள்ளி வரணும். அப்போ தான் நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு தண்ணி விடாதுன்னு சொல்கிறேன். அடுத்தது இந்த பச்சரிசி. பச்சரிசி நார்மலாக நம்ம வீட்டில் குக் பண்ணும்போது தண்ணியில் ஊற வச்சு அப்படியே குக் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ராகி கேழ்வரகு கூழுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பச்சை அரிசியை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க ஒரு 2 மணி நேரம். ஊற விட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக காய வைக்கிறோம். காய வச்சு அதுக்கப்புறம் குக் பண்ணுறோம். எதுக்காக இப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, அரிசி நல்லா பூ மாதிரி நல்லா வெந்து வரும், அதே டைம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு ராகி என்ன பண்ணுவோம்னா, அப்படியே வாங்கி கரைச்சி அரிசியை போட்டு வேக வச்சுருவாங்க. ஆனால் அப்படி பண்ணாதீங்க, இந்த ஸ்டைலில் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி காஞ்ச பிறகு இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த பச்சரிசி வேக வைக்க போகிறோம். அதனால் மண்சட்டியில் 1.5 லிட்டர் தண்ணி போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா ஒரு 1/2 லிட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறலாம் இல்லை. வேக வைக்கும் போது கெட்டியாகவும் அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்சர் நீங்கள் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த பச்சரிசியை போட்டிருக்கேன். இந்த பச்சரிசி போட்ட பிறகு உப்பு போட போகிறேன். இந்த உப்பு 2 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக கேழ்வரகு கூழ் செய்யும்போது உப்பு போட மாட்டாங்க சில பேர். ஏன் கேட்டால் அதுவும் தண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. இதே நல்லா களி மாதிரி சாப்பிட போகிறேன், அந்த டைமில் உப்பு இருந்தால் நல்லா இருக்குன்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் உப்பு போடலாம். இதே கேழ்வரகு கூழ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உப்பு போடாமல் கரைக்கும் போது நீங்கள் உப்பு போட்டு கரைச்சி நீங்கள் அப்படியே குடிக்கலாம். இப்போ இந்த அரிசி வேகிற பக்குவம் சொல்கிறேன். 30% அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அதுக்கு பிறகு ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க இந்த ராகி மாவை இதில் போட்டு திருப்பி குக் பண்ணுறோம். இப்போ இந்த ராகி மாவு போட்டாச்சுல, போட்ட பிறகு குக் பண்ண கெட்டியாகும். வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்போ தண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா குக் பண்ணுங்கள் அந்த அரிசி. அதுக்கப்புறம் இந்த ராகி மாவு நல்லா வெந்து வரணும். வெந்து வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பர்டிகுலராக காலையில் ஆஃபீஸ் போகிறீங்களா, ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு காலை தயிர், கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த கேழ்வரகு கூழும் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரிப்பரேஷன். இதில் ஆயில் இல்லை, சில பேருக்கு மசாலா அதிகமாக பிடிக்காது, சில பேருக்கு ஆயில் இருந்தால் பிடிக்காது, அப்படிலாம் இருக்கும்ல. அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ஹெல்த்தியான ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடு ஆறின பிறகு அப்படியே தயிரும் கொஞ்சம் வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஆஹா பிரமாதமாக இருக்கும். இது தொடர்ந்து முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை பொரியல் தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 100 கிராம், அதாவது 1.5 கைப்பிடி, வேர்க்கடலை 150 கிராம், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 8 to 9 நம்பர், பூண்டு 6 to 8 பல்லு,
மஞ்சத்தூள் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த முருங்கைக்கீரை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முருங்கைக்கீரை பிஞ்சான கீரையை தான் யூஸ் பண்ணணும், முத்தின கீரையை யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது 1.5 கைப்பிடி அளவு தான் நான் 100 கிராம் சொல்லியிருக்கேன் நான். இதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை, இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பச்சை வேர்க்கடலை வறுத்து தான் யூஸ் பண்ணணும். காஞ்ச வேர்க்கடலை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா இதில் மருத்துவ குணம் இருக்குது. வேர்க்கடலை, இந்த முருங்கை இலை இதெல்லாம் போட்டு பொரியல் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த காலத்தில் கல்யாணம் ஆகிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரெடி பண்ணி தருவாங்க. அது பர்டிகுலராக ஆண்கள் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மருத்துவ குணம். வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலையை ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். வறுக்கும் போது உங்களுக்கு அந்த தோல் தனியாக வரும். அதனால் இந்த வேர்க்கடலை வறுத்து எடுக்க டைம் குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா என்ன பண்ண கலர் மாறிடும், ஆனால் வேர்க்கடலை ட்ரை ஆகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, அந்த தோலை தனியாக எடுத்துடணும். நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு தோல் தனியாக போய்டும், வேர்க்கடலை தனியாக எடுத்துடலாம். அடுத்தது ரெடியான வேர்க்கடலை நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் போடுறோம். இந்த இடத்துல வேர்க்கடலை மட்டும் போட போதில்லை, காய்ந்த மிளகும் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த காய்ந்த மிளகாய் வேர்க்கடலையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. ஃபைன் பவுடர்னா நல்ல ஃபைன் பவுடர்லாம் இல்லை, ஒரு 80 to 90% அளவுக்கு பவுடர் அரைச்சிருக்கணும். அடுத்தது இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போடுங்க. நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டோன்னு நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இடித்த பூண்டு, தோல் எடுத்த பூண்டு மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு உளுத்தம்பருப்பு. சில பேர் கடலைப்பருப்பு போடுவாங்க. ஆக்சுவலாக கடலைப்பருப்பு போடாதீங்க, வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருக்கு. அந்த பூண்டும் அந்த உளுத்தம்பருப்பும் நல்லா வறுத்து வரணும். அதே டைமில் அந்த காஞ்ச மிளகாய் வறுக்கிற நெடியும் நமக்கு வாசனையாக வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சா? இதுக்கப்புறம் அந்த கீரையை டைரெக்டாக போடுங்க. கீரையை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை. கை கால் வலி, மூட்டு வலி, நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு உடம்பு வேணும்னு வச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கீரை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு இந்த தாளிப்போட போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. தண்ணி அதிகமாக போட்டு குக் பண்ணக்கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போட்ட பிறகு அந்த கீரை நல்லா வதங்கி வரும். இந்த இடத்துல மூடி போட்டு குக் பண்ணலாமா சில பேர் டவுட் வரும். மூடி போடக்கூடாது. அதே டைமில் இந்த கீரை நல்லா வெல்டனாக குக் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு 70 to 80% அளவுக்கு வெந்து வர டைமில் அரைச்சி வச்சுருக்க இந்த வேர்க்கடலை பவுடர் இதில் ஆட் பண்ணுறோம். பார்த்திங்களா, இந்த வேர்க்கடலை பவுடர் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்போட ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலை அதுக்கப்புறம் இந்த கீரை தாளிப்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான கீரை பொரியல் ரெடி. நார்மலாக ஒரு பொரியல் பண்ணும்போது தேங்காய் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருப்பீங்க. இந்த ப்ரிப்பரேஷனில் வெங்காயம் தேங்காய்லாம் எதுவுமே போடாமல் இந்த வேர்க்கடலை போட்டு நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கீரையோட கொஞ்சம் வேர்க்கடலை அதிகமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.